கிராமத்தில் மனமொத்த தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராக நேசித்தனர். அவ்வாறு வாழ்ந்து வந்த நேரத்தில் மனைவி கருவுற்றாள். கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தால் மனைவி தாய் வீடு கூட செல்லாமல் பிரசவத்தை தன் கணவன் முன்னிலையில் நடத்தி கொள்ள விரும்பினாள். நாட்கள் செல்ல செல்ல பிரசவ வலி அதிகமானது. மனைவி படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் வலி மிகுந்த நேரத்தில் அவளை சற்று இளைப்பாற விட்டு மருத்துவச்சியை அழைத்து வர கிளம்பினான். ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டுச் செல்வதற்கு அவனுக்கு பயம். இவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவது என்றால் மனைவியை தனியாக விட முடியாது. அடர்ந்த காடு, வனவிலங்குகள் அதிகம். அருகில் மனிதர்கள் யாரும் இல்லையே, என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தான். அதை புரிந்து கொண்ட அவன் மனைவி, 2 கல் தொலைவில் உள்ள என் தாயார் வீட்டிற்கு நாம் செல்வோம். அங்கு ஒரு மருத்துவச்சி இருக்கிறார். அவர் முக்காலமும் உணர்ந்தவர். தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தால் நடப்பதை அறியும் திறனும் பெற்றவர். நன்கு மருத்துவம் செய்வார். அவரிடம் செல்வோம். கஷ்டப்பட்டு நான் தங்களுடன் நடந்து வருகிறேன் என்று கூறினார். பிரசவ வேதனையும் வலியும் தாங்க முடியாத நிலையை எட்டியதால் வேறு வழியின்றி தாய் வீடு நோக்கி பயணமானவர்கள் மெதுவாக நடந்து நடந்து 1 மைல் தூரம் வந்து சேர்ந்து விட்டார்கள். அதற்கு மேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளி தெரிந்தது. அச்சமயம் கணவனிடம், என்னால் இனி 1 அடி கூட எடுத்து வைக்க முடியாது. தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள், அங்கு மருத்துவச்சியும் இருப்பார்கள். தயவு செய்து அழைத்து வாருங்கள். நான் எங்கும் போக மாட்டேன், இங்கேயே அமர்ந்திருக்கிறேன் என்று உறுதிபட கூறினாள். கணவன் வேறு வழியின்றி அவளை அங்கு அமர வைத்துவிட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி சென்றான். மிகுந்த மன வருத்தத்துடன் வேறு வழியின்றி வெளிச்சத்தை நோக்கி சென்று மருத்துவச்சியின் வீட்டு கதவை தட்டினான். அவரிடம் நிலைமையை எடுத்துச் சொல்ல அவளும் மருத்துவ சாதனங்களையும் உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ஊர் தலையாரி இன்னும் சில முக்கியஸ்தர்களை அழைத்து கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு அனைவரும் வந்தார்கள். அங்கு வந்து பார்த்த பொழுது மனைவியை காணவில்லை. இது என்ன இறைவா சோதனை என்று அனைவரும் மனமிருந்தி கொண்டார்கள். அப்பொழுது மருத்துவச்சி, ஆஹா, நான் கண்ட கனவு பலித்து விட்டது, என் கனவு நிஜமாகிவிட்டதே என்று யோசிக்க தொடங்கினாள். அப்பொழுது அவர்கள் அங்கு கண்ட காட்சி அவர்கள் உடம்பில் புல்லரிக்க வைத்தது, இரத்தம் உறைய வைத்தது. அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவனது மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்ததைக் கண்டு கதறி உடனே அந்த மருத்துவச்சியிடம், அம்மா, தாங்கள் கண்ட கனவு பலித்துவிட்டது என்று கூறுகிறீர்களே, தாங்கள் என்ன கனவு கண்டீர்கள், என்ன நடந்தது என்று சற்று விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். உடனே அவள் கூறினாள், நீ மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கைகளை நீட்டிக்கொண்டு வந்தது. அது கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள். ஆனால் ஒரு அளவுக்கு மேல் ஓட முடியாமல், என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்ற அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள். ஆனால் அந்த கோர உருவமும் விடாமல் அவளை துரத்தியது. அந்த நேரம் அவளுடைய போராத காலம் அவள் அங்கிருந்த மாட்டு சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிர் நீர்த்தாள். அதே நேரத்தில் அவள் உடல் இருந்து உயிர் பிரிந்து வானளவில் ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாய் தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடனும் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டுவிட்டது. இதுவேதான் நான் கண்ட கனவு என்று அந்த மருத்துவ மூதாட்டி அவள் கணவனிடம் கூறினாள். மேலும் அவள் சாதாரண பெண்ணல்ல, வானில் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண் அவள். அவள் பக்தர்களை, மனிதர்களை ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வாம்சம் பொருந்திய பெண்ணவள். மற்றும் காமதேனுவினால் இடப்பட்ட சாணத்தில் கால் வைத்து இறக்காமல் இருந்திருந்தால் வேறு ஒரு ரூபத்தில் அவள் இறந்திருப்பாள். மாட்டு சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இறந்ததனால் மாசாணி என்ற பெயர் பெற்றார். மேலும் இவள் மானிட பிறவி அல்ல, தெய்வ பிறவி. ஆனாலும் இந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதாலும் இந்த தெய்வாம்சம் பொருந்திய அம்மனை, அரக்கன் காலடியில் உள்ள இந்த அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும். மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்று இன்றும் முதல் அவளுக்கு பெயர் விளங்க வேண்டும் என்று அங்கிருந்த மக்கள் கூறினார்கள். அதுவே மாசாணி அம்மன் என்ற பெயர் பெற்றலாயிற்று.